ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி ரசம். தக்காளி ரசமாக தக்காளி சூப்பான்னு கேட்குற அளவு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகாய் வேணும்னா இந்த இடத்துல 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். பாருங்கள், அதுக்குள்ளே தக்காளி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தோல் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு தக்காளி நல்லா கொதி வந்தோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். தண்ணி சூடாக இருக்கும்போது கை வச்சிடாதீங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துட்டு கூடவே பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தூளையும் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்ச உடனே இப்போ இது கூட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கோம், கூடவே புளி தண்ணியும் சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம். ரசம் அப்படி பொங்கி வரட்டும். கொதிக்க வேண்டாம். பொங்கி நல்லா நுரைச்சிட்டு பொங்கி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு கரண்டியில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். நெய் நல்லா உருகி வந்த உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். வெந்தயம் சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த ரசத்து மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த குளிருக்கு அப்படி சூடாக சாதத்து மேலே கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.